சுப்புரு சொல்லி கொடுத்தாரு. அதன் பிறகு மயில் ராவணா போடணும்ட்டு மயில் ராவணனுக்கு விருத்தம் சொல்லி கொடுத்தாரு. உங்களை மயில் ராவணன் போட சொன்னாரு. மயில் ராவணன் நம்ம போட்டு ஆடணும். மயில் ராவணனுக்கு வரல, அவரு தான் மயில் ராவணன் அப்ப ஆடுவாரு. அவரு என்னன்னா செட்டு சேர்ந்து செட்டுல நடத்திக்கிட்டு இருக்கிற போது அவரு செட்டு கலைஞ்சு போச்சு, என்ன கூட்டிட்டு போனார்ல. அப்பதான் அவருக்கு இப்படி ஒரு நேரத்துல ஒரு கட்டி ஆட்டம் ஒண்ணு வந்துருச்சு. அப்போ அந்த கட்டிக்கு கூட்டிட்டு போய் வைத்தியம் எல்லாம் பார்த்து அவரை நல்லா பண்ணிட்டோம். ஆமா. ஆனா அந்த நேரத்துல அவர் வேஷம் போடல, நீங்க தான் மெயின் வேஷம், நாம தான் ஆடணும். அப்ப நம்ம மயில் ராவண வேஷம் போட்டோம். அப்ப மயில் ராவண வேஷம் போடுற போது அவரு விருத்தம் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆமா, அத சொல்லட்டுங்களா? அது சொல்லுங்க. அது சொல்லு. இப்ப மயில் ராவணனுக்கு விருத்தம்னா மயில் ராவணனுக்கு ஒரு விருத்தம், அதிவர்ணமாலைக்கு ஒரு விருத்தம், ஆஞ்சநேயருக்கு ஒரு விருத்தம், விபூஜனுக்கு ஒரு விருத்தம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விருத்தங்கள் அவர்கிட்ட நான் முழுசா கத்துக்கிட்டது. அஷ்டகுல பருவதம் போல் புஜங்கள் துணை, இது மயில் ராவனுடைய விருத்தம். உள்ள இருந்து வெளியே வர்ற போது போடுற விருத்தம். அஷ்டகுல பருவதம் போல் புஜங்கள் துண்ணா அணிந்த நவ மணிமகடங்கிரி போல் ஓங்க இஷ்டமுள்ள மந்திரிமார்கள் பரிந்துரைக்க ஈழேழு லோகமும் கிடுகிடென்று அதர மச்ச கற்பகன் வந்து கரங்கூவி நிக்க மயில் ராவணன் வருகின்றே அப்படின்னு விருத்தம். அப்போ இப்படி ஒவ்வொரு விருத்தமும் அவரு சொல்லி கொடுக்க நிறைய விருத்தங்கள் நீ கத்துக்க. விருத்தம் கதை, அந்த கதைக்குள்ள பாட்டு. இப்ப பவளக்கொடி நாடகம் செட்டிப்பிடி சின்ன ஒரு செட்டுல ஆடணும், மேலோட்டமா பண்ணணும். ஆனா இவர்கிட்ட அதே பவளக்கொடி நாடகத்துல அந்த புஸ்தகத்துல இருக்கிற பாட்டை 4 சேர்த்தி அதுக்கு பின்னாடி அவர்கிட்ட செட்டிப்பிடி சின்னவர்கிட்ட ஆடினது கொண்டு வந்து கனெக்ஷன் பண்ணாரு. அது நல்லா இருந்துச்சு. கதை அங்க கத்துக்கிட்டீங்க, பாடல் ஏகாரத்து சுப்பர்கிட்ட உள்ள பாடுற பாட்டோ உள்ள போடுற விருத்தமோ சாமி விருத்தமோ சாமி பாட்டு எல்லாம் அந்த ஏகாவரத்து சுப்பர்கிட்ட அவரு பாடின பாட்டை தான் நம்ம மனப்பாடம் பண்ணி செஞ்சோம். ஆனா அவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கத்துக்கிட்டு பாடல் நிறைய கத்துக்கிட்டேன். அப்போ வேற அடுத்த சட்டெல்லாம் அதிகமா நம்ம போய் எதையுமே கத்துக்கல. ஏன்னா இங்க கத்துக்கிட்டதே இருக்குது மனசுல. அதை வெளிப்படுத்தினா போதும். அப்படி நான் வேற செட்டுல போய் இப்ப ஏகாவரத்து சுப்பர் செட்டுல ஆடினதுக்கு பிறகு வேற செட்டுல போய் நான் ஆடி பாடனா அந்த பாட்டை பாடனா என் பாட்டை நிறைய கத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் பாட்டை இந்த பாட்டை பாடு அப்படின்னு நம்ம கிட்ட உள்ள சொல்லுவாங்க. சாமி இந்த சாமி மேல சதுரங்க ரதி பூங்காவனம் பாடு, ஆறுமுக தெய்வத்தை பாடு, இப்படி பால் அபிஷேகம் பாடு அப்படின்னு உள்ள சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏன்னா ரசிப்புத்தன்மை, ஏன்னா அது ஒரிஜினலா போச்சு இல்லைங்களா, அதனால ரசிப்புத்தன்மை. இப்ப இங்க ஒரு விருத்தம் போட்டு அங்க ஒரு பாட்டை பாடி இப்ப அங்க ஒரு விருத்தத்தை போட்டு இங்க ஒரு பாட்டு பாடினா கூத்து பாக்குறவங்களுக்கு தெரியாது. கண்டிப்பா கூத்து ஆடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த கூத்தை நுட்பமா கத்துக்கிட்டு வர்றேன். அங்க ஒரு பாட்டு பாடினா அங்க ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்காக என்ன விருத்தம் போடுறோமோ அந்த விருத்தத்துக்கு உண்டான பாட்டு ஏகாவரத்து சுப்பர்கிட்ட தான் நம்ம கத்துக்கிட்டோம். சரி, இப்ப நிறைய பேர் நீங்க பயணம் செஞ்சிருக்கிறீங்க. நீங்க பாடுற பாட்டுக்கு உங்களுக்கு சரியான தகுந்த ஒரு மிருதங்க வித்வான் யார் சொல்லுவீங்க? இவர் எனக்கு பாடுறப்ப இவர் மத்த அடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா? மத்தாளக்காரரு கேக்குறீங்களா? பொன்னுசாமி மத்தாளக்காரரு சேகர் கூடலூர் சேகர் மத்தாளம். அதன் பிறகு பொன்னுசாமி சேகர். அதன் பிறகு நம்ம தாளத்தை பாடின பாட்டுக்கு அப்படியே நம்ம சவுந்தரவி தாத்தா ஐயம்பெருமாள் வாத்தியாரு அப்படியே பொறுக்கி எடுத்த மாதிரி அடிச்சாரு. அவரு கூட ஆடுற போது சேகர் கூட ஆடனா எப்படி இருக்குமோ அப்படியே ஐயம்பெருமாள் வாத்தியாரு அடித்தாரு. அவரு ஒரு அடி கூட கீர்ல இருக்காது, தெளிவா இருக்கும். தெளிவா புஸ்தகத்துல படிக்கிற மாதிரி அடிப்பாரு. அதன் பிறகு ஐம்பெருமாள் வாத்தியார்கிட்ட நம்ம ஆடிட்டு அதன் பிறகு நல்லம்பள்ளியில கணேசன் கோயந்த வாத்தியாரு மத்தாளம் ஒன்னும் சொல்ல பத்தாது.
ஆமா, பிரமாதமா வாசிப்பாரு. அவரு பார்த்தா ஐயம்பெருமாள் வாத்தியாரு தான் இங்க 2வது ஜென்மம் எடுத்து வந்திருப்பாரா. ஆமா, அப்படி எல்லாம் கூட நான் நினைச்சது உண்டு. ஒரு நாளைக்கு சலுப்பா இஞ்சி ஒரு 5-5:30 ஒரு வேஷம் வெளியே வர்றேன் நானு, ஒரு கிருஷ்ண வேஷம். அப்ப நான் ஆடாத அப்படி பாடாத வந்து நின்று 4 வசனம் பேசி விட்டுனா அவரு என்கிட்ட சண்டைக்கு வருவார். நீ வந்தா 4 ஆட்டம் ஆடுவ, மத்தாளக்காரருக்கு பேர் வரும், நீ வந்து பேசாத நின்றுட்டு போறதுக்கு உனக்கு வந்து வேஷம் கொடுத்தோம், நேரம் ஆகி போச்சு வாத்தியார அப்படின்னா அவர் ஒரு சண்டைக்கு வருவாரு. நல்லா ஆடணும். அதன் பிறகு பைப்பூர் நம்ம வெங்கடாஜலம் மத்தாளத்துல ஒன்னும் சொல்லப்பட்டாரு. அடியும் தாளமும் எத்தனை நுணுக்கு என்னென்ன கத்துக்கிட்டு வந்தாருன்னு ஒண்ணுமே புரியல. சும்மா ஒரு தாளத்தை 15ஆ பிரிச்சு அடிக்கிறாரு சாமி. ஒரே தாளத்தை ஒரு தாளத்தை அடதாளத்தை எடுத்து பாடி விட்டா அந்த அகவேலுக்கு 15 தாளம் இடையில உள்ள வந்துட்டு போகுது. அத்தனை நுணுக்கங்கள் உள்ள அத்தனை வெத்தையும் கத்துக்கிட்டு வந்துட்டாரு. அத்துப்படியே கத்துக்கிட்டு வந்துட்டாரு. ஆமா, வெங்கடாசலங்கிறவர்ல சிறப்பான மத்தாளக்காரர். இன்னைக்கு அவர்கிட்ட நம்ம ஆடந்து பாடந்து சிறப்பு. அதன் பிறகு சவுந்தர மத்தாளம் ஒன்னும் சொல்ல பத்தாது, பிரமாதமா செய்வாரு. அதன் பிறகு நம்ம பெரியூர் அருணாசலம் மதிப்புக்குரிய நம்ம குழலுக்காரர் அருணாசலனுடைய மகன் தேவநாதன் அவர்கள் ஒன்னும் சொல்ல பத்தாது, பிரமாதமா செய்வாரு. அவரு மாதிரி ஒரு தொழில் மனசு வச்சு அடிச்சுட்டா எந்த ஒரு 4 செட்டு கூத்தாடிக்கிட்டாலும் நம்ம செட்டில் கூட்டம் இருக்கும். அவர் மனசு வச்சு செஞ்சாரு. எந்த போலாங்கிற கூட்டம் தாளம் அப்படியே மனசுக்குள்ள உள்ள பூந்து இழுத்து உட்கார வச்சு அவர் மனசு கூத்து டாப். அதன் பிறகு நம்ம ஓலைப்புட்டி செல்வம், ராஜாங்கிற செல்வம், நம்ம அந்த தென்னாட்டுக்காரரு, இந்த வடநாட்டுக்காரரு ஓமலூர் பக்கம் அடிச்சாங்கல்ல மத்தாளக்காரரு, அவங்க ஒரு 10-20 மத்தாளக்காரர் இருக்கிறாங்க அங்க. அந்த மத்தாளக்காரர்கிட்ட என்னென்ன தாளம் சிந்திச்சோ அத பூரா இவரு மனசுல ரிக்கார்டிங் ஆயிடுச்சு. ஆறு ஓலைப்புட்டி, பூமி ரெட்டிப்பட்டி, செல்வம் மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் ஒரு கலைத்தாயின் பிள்ளை. அவ்வளவு தொழில கையில வச்சுக்கிட்டு ஒரு சின்ன அகந்த இருக்காரு. தன்னடக்கம் அளவே இல்ல. இவரு இந்த வேலை செய்வாரா? அப்படி குழல் எடுத்து ஆளுக்கும் வேலைக்கும் சம்பந்தம் இல்ல. சும்மா பார்த்தா காலேஜ் படிச்சுட்டு வந்த சாமி நின்றுட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் நினைக்கணும். தொழில் நிறக்குடம்னா நிறக்குடமே தான். ஆனா அவரு அவ்வளவு சிறப்பான மத்தாளக்காரர். ஏன்னா நம்மளுடைய அனுபவத்துக்கு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. ஆமா. ஆனா நான் பாடுறேன் நான் ஆடுறேன் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, யாரு ஆடினாலும் யாரு பாடினாலும் அவரு வேலையை அவர் செய்வார். எப்ப இப்படி பாடுறது சரியில்லை அப்படின்னு சொல்ல மாட்டாரு. அவங்க உண்டானது அவங்களுக்கு கத்துக்கிட்டு வந்தது அவங்க செய்யறாங்களா, அத வந்து செல்வங்கிறவரு சிறப்பா செய்வாரு. சரிங்க. குழலுக்கு யாரு சொல்லுங்க சிறப்பா அப்ப வாசிச்சவங்க இப்ப வாசிச்சுட்டு இருக்கிறாங்க? குழலுக்காரருங்களா? கொள்ளுக்காரரு நம்ம எறணாவரம் பெருமாள் பூசேரி. நம்ம வயசுக்கு பார்த்த அனுபவத்துல 2வது பாத்தீங்கன்னா நம்ம கண்ணந்தேரியில குஞ்சி கண்ணன்னு காலமாயிட்டாரு. அருமை அண்ணார் அவர் சிறப்பா செய்வாரு. குழலும் நல்லா வாசிப்பாரு, சிறப்பா செய்வாரு. நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க. நிறைவாக வளரக்கூடிய இளம் கலைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல வருவீங்க? என்ன புதுசா வர இளம் வர்றவங்களுக்கு நல்லா கதை கத்துக்கிட்ட வாத்தியார்கிட்ட பழகணும். அவங்க சொல்றதை கேட்கணும். கோவப்படாத அவங்க சொல்றதை இன்னைக்கு கேட்டால் நீங்க வருங்காலத்துல நீங்க 4 பேர்த்துக்கு சொல்லி கொடுக்கலாம். கண்டிப்பா நான் வேண்டிக்கிறது சொல்றது இதேதான். நல்லா தீர கதை கத்துக்கிட்ட வாத்தியார்கிட்ட நீங்க போய் கத்துக்கணும். அவங்க சொல்லி கொடுக்கற போது நீங்க கோவப்படக்கூடாது. அப்படி கோவப்படாத நீங்க இன்னைக்கு கத்துக்கிட்டீங்கன்னா வருங்காலத்துல நீங்க 4 பேருக்கு எதிராக நல்லா இருக்கும். சரி, எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.